ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்தியான கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு தான் ஃப்ரை பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூட வந்துட்டு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு லைட்டாக நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம பாவு காய்ச்சணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு டைம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அடியில் வந்துட்டு மண் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு டைம் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு டைம் நல்லா வெல்லம் கொதிச்சாலே போதும். அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இதுவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.